முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ராசாத்தின்னு ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தன் சுப்பிரமணி, இன்னொருத்தன் ரங்க. ராசாத்தி அம்மா தன்னோட பசங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க தனியாக தன்னோட தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த ரங்க மற்றும் சுப்பிரமணி 2 பேர்த்தோட பிரதான தொழிலே விவசாயமாக தான் இருந்தது. 2 பேரும் விவசாயம் செஞ்சு தான் தன்னோட குடும்ப தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. அப்படித்தான் ஒரு நாள் சுப்பிரமணி அப்புறம் ரங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி, என்னடா சுப்பிரமணி, விவசாயம் எப்படி போயிட்டுருக்கு? சம்பாதிக்கிறதெல்லாம் பத்துதா? எங்கண்ணே, காட்டில் பட்ட காசு கரைக்கு வரங்காட்டி உசுறு போகுது. காத்தடிச்சா வாழை ஒடியுது, மழை பெஞ்சா பயிர் நனையுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதே நிலமை தாண்டா எனக்கும். எனக்கு மட்டும் என்ன புதுசாக இருக்குது? அதுக்கு தாண்டா பட்டணம் போய் கடகண்ணி வச்சு பொழைச்சிக்கலான்னு பார்க்குறேன். அப்படியாண்ணே, நல்ல விஷயம் தானே. ஆனால் அதுக்கு காசு நிறைய வேணுமே. என்ன பண்ணுறது? நம்மளை நம்பி இந்த ஊரில் யார் காசு தருவா? அதுக்கு தாண்டா நம்ம காடு இருக்குல்ல, காட்டை விற்று காசு வாங்கி பட்டணத்தில் ஏதாவது கடையை போட வேண்டியது தான். என்ன சொல்கிற? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானே, ஆனால் அதுக்கு தாய் கிழவி ஒத்துக்கணுமே. அதுக்கிட்ட தானே பட்டயம் எல்லாம் இருக்குது, அது தரணும்ல. ஏற்கனவே நாம் சோறு போட மாட்டேங்கிறான்னு தனியாக அது சோறாக்கி தின்னுக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் நிலப்பட்டிட்ட கேட்டால் தருமா என்ன? டே, 2 பேரும் சண்டை போடுவோம் என்ன? நிலத்தை பிரித்து கொடுக்க கேட்போம். நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டா அதை பார்த்துன்னா கிழவி கண்டிப்பாக பிரித்து கொடுத்துரும். சரிண்ணே, நீங்கள் சொல்கிற யோசனை நல்லா தான் இருக்குது. அந்த பாசக்கார கிழவி எப்படியும் நிலத்தை கொடுத்துரும். அடுத்த நாள் காலையில் 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க போனாங்க. அம்மா, அம்மா எங்கே இருக்க? சீக்கிரம் வா. இவனுக்கு எனக்கு பெரிய சண்டை. சீக்கிரம் வா வெளியே. என்னடா காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? என்னடா உங்கள் பிரச்சனை? காட்டில் வேலை அப்படியே கிடக்குது, இங்கே என்ன வேலை? போய் வேலையை பாருங்கடா. அம்மா, நான் இவன்கிட்ட வேலை செய்யவே மாட்டேன். இவனுக்கு எனக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. நிலத்தை பிரித்து தனித்தனி பட்டயமாக கொடு. ஏண்டா சின்னவனே, நீயாவது அனுசரிக்க மாட்டேயா? எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நானே தனியாக இருக்கேன். இப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் முடியாதும்மா. அவங்களோட விவசாயம் பண்ண எனக்கு பிடிக்கல. நான் தனித்தனியாக விவசாயம் பண்ணிக்கிறேன். நிலத்தை பிரித்து பட்டயத்தை தனியாக கொடு. இவனுங்க என்ன பட்டயத்தை கூடனே கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் என்னமோ இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் போல். டேய், நிலத்தை பிரித்து கொடுக்கறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. 6 மாதம் விட்டுவாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போங்க முதல்ல இங்கேருந்து. ராசாத்தியம்மா அப்படி சொல்ல 2 பேரும் அங்கேருந்து சோகத்தோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா தம்பி, இப்படி ஆகிப்போச்சு? தாய் கிழவி 6 மாதம் விட்டு வர சொல்லியிருக்கு. இப்போ என்னடா பண்ணுறது? அண்ணே, 6 மாதம் தானே, பொறுத்து பார்ப்போம். மாற்றம் நடக்கும். சீக்கிரமாக நிலத்தை வித்தரலாம், கவலைப்படாதீங்கண்ணே. அந்த பக்கம் ராசாதி ரொம்ப கவலையாக இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க வயசான சாமியார் ஒருத்தர் அந்த வழியாக வந்தார். அம்மா, ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? அப்படி சாமியார் கேட்க ராசாத்தி அம்மாவை காதில் விழாத மாதிரி எதையும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா, நான் கூப்பிட்டது கூட கேட்காம நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கம்மா. சாமி, என்னோட பசங்க நிலத்தை பிரித்து தர சொல்கிறாங்க. காலங்காலமாக விவசாயம் பண்ணுற பூமி இது. இவனுங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது சாமி. விற்று போடுவாங்கன்னு. நான் செத்த பிறகு என்னமோ பண்ணட்டேன், ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது விற்றா என்னோட மனசு தாங்காது சாமி. நான் எங்கே போவேன்? இப்போவே இவனுங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறானுங்க சாமி. ஏதோ இந்த காட்டை வச்சு தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நிலத்தை விற்று என்னோட நிலைமை என்ன ஆகிறது? 2 பசங்க பெற்றோம், அனாதை போல தான் நான் இருக்கேன் சாமி. அம்மாடி, உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த நிலத்து பட்டயத்தை வச்சு பண்ணையார்கிட்ட பொற்காசை கடனாக வாங்கி வச்சுக்கோ. உங்கள் பசங்கக்கிட்ட இதை சொல்லாத. நிலத்தை மட்டும் பிரித்து கொடு. ஒருவேளை நிலத்தை விற்க அவனுங்க போனாலும் விற்க முடியாது. வேணும்னா கடனை அடைச்சி நிலத்தை விற்கட்டும். இன்னும் முடியாத காலத்தில் எவன் உங்களை பார்த்துக்கிறான், அவங்ககிட்ட இந்த பொற்காசை கொடு. அப்படி சொல்லிட்டு சாமியார் அங்கேருந்து கிளம்பி போக அவர் சொன்ன மாதிரியே ராசாதி நிலத்தை வச்சு பொற்காசுக்களை கடனாக வாங்கினாங்க. நிலத்தையும் பிரித்து கொடுத்தாங்க அவங்க பசங்களுக்கு. டே தம்பி, நாம் நினச்ச மாதிரியே இந்த தாய் கிழவி நிலத்தை பிரித்து கொடுத்துருச்சுடா. இதை நம்ம வித்தர வேண்டியது தான். அண்ணன், எல்லா நிலத்தையும் ராமசாமியை வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு வந்து பார்க்குறான் அவன். அடுத்த நாள் காலையில் ராமசாமி வந்தான். நிலத்தோட பட்டயத்தை பார்த்துட்டு, ஏய் ஏப்பா, இது போலி பட்டயம் போல். இது விசாரிச்சதில் பண்ணையார்கிட்ட அடமானத்தில் இருக்குல்ல. நான் வாங்க மாட்டேன். வேணும்னா வேற ஆளை பார்த்துக்குங்க. கோவப்பட்டு ரங்கனும் சுப்பிரமணியும் ராசாத்தி கிழவியை பார்க்க போனானுங்க வேகமாக. ஏய் கிழவி, அடமான நிலத்தை கொடுத்துருக்க, நிலத்தை விற்க முடியாதாம்மா? இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கடா, இது உங்கள் அப்பா வாங்கின கடை, அதை நான் கட்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் நிலத்தை தனியாக பாடுபட தானே கேட்டீங்க. இப்போ என்ன நிலத்தை விற்க போகிறீங்க? அவ்வளோ அவசரமாக நிலத்தை வைக்கணும்னா கடன் அடைச்சி நிலத்தை விற்றுக்குங்கடா. இப்போ தாண்டா உங்கள் திட்டம்லாம் எனக்கு தெரிய வருது. இது கேட்ட 2 பசங்களும் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு நடந்து வந்தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், ராசாத்தி அம்மா செஞ்சது தப்பாக சரியான மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.